போச்சம்பள்ளி அருகே இஸ்லாமியர்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என கிராம மக்கள் தகராறு. குடிக்க தண்ணீர் இல்லை, வீடு கட்ட தண்ணீர் எடுக்காதீர்கள் என கூறியதால் பெண் ஒருவரை தாக்கக்கூடிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. இந்த மசூதிக்கு போற வழி 12 அடிக்கு மேல இருக்குது. இடம் விட முடியாது, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க, சண்டை போடுறாங்க. ஆளுங்க நாங்க வெளியில போயிட்டாது பொம்பளைங்களுக்கு வீட்டுல போய் அடிக்கிறாங்க. தண்ணிக்கு வரக்கூடாதுன்றாங்க. எங்க புள்ள வந்து கேட்டுச்சு, ஏன்பா இந்த பைப் போட்டு பிடிக்கிறீங்களே செய்கிறீங்களே. அது அவ்வளோ ரோட்டில் போட்டு பெரட்டி அடிச்சுட்டு அந்த புள்ள வீட்டில் இருந்தவளை கூட கூட்டிகிட்டு வந்து வெளியே பிடிச்சி அடிக்கிறாங்க. அவங்க ராஜ்யம் தான் நடக்குது, 4 வீட்டாருது, மற்றவங்க யாருமே கிடையாது. நீங்கள் என்னடி துளுக்குது, என்னடி பண்ண முடியும்னு சொன்னா, இதெல்லாம் பரவாயில்லையா இந்த தமிழ்நாடு அரசு? கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியம்பட்டி ஊராட்சி குண்டலப்பட்டி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் 40க்கும் மேற்பட்டோர் இஸ்லாமிய இன மக்கள். அவர்கள் வழிபாட்டுக்காக அங்கு சுமார் 5 சென்ட் பரப்பில் மசூதி ஒன்றை கட்டி வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மசூதிக்கு செல்லும் சுமார் 15 அடி அகல பாதையை அந்த பகுதியை சேர்ந்த சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டியும் கழிவறை கட்டியும் இடர் கொடுத்து வருவதாக பாதிக்கப்பட்ட இஸ்லாமிய மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பல்வேறு அதிகாரிகளுக்கு பல முறை புகார் அளித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். அப்படிதான் நாங்க பண்ணுவோங்க, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, என்ன போய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. கோயில் மசூதி இருக்கிறதுனால மசூதி கூட நீங்க யார் கேட்டு கட்டினீங்க, நீங்க என்னத்துக்கு கட்டினீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எங்களை ரொம்ப இது பண்றாங்க, அங்க இருக்கவே விட மாட்டேன்றாங்க. புகாரின் மீது அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக அம்மக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்நிலையில் அப்பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டெக்ஸ் டேங்க் ஒன்றை ஊராட்சி நிர்வாகம் சார்பில் வைத்துள்ள நிலையில் அப்பகுதியை சேர்ந்த சிலர் இஸ்லாமிய மக்கள் அந்த சின்டெக்ஸ் டேங்கில் இருந்து தண்ணீர் பிடிக்க கூடாது, மேலும் மசூதிக்கு செல்ல இந்த பாதையை பயன்படுத்த கூடாது என்று அடிக்கடி தகராறு செய்து வருவதாகவும் குற்றஞ்சாட்டுகின்றனர். இந்நிலையில் சாக்கிரா என்பவர் அந்த சின்டெக்ஸ் டேங்கில் தண்ணீர் எடுக்க சென்ற போது அங்கு புதிதாக வீடு கட்டி வரும் வெண்ணிலா என்ற பெண்ணும் அவர்களது குடும்பத்தாரும் சேர்ந்து கொண்டு சின்டெக்ஸ் டேங்கிற்கு வரும் தண்ணீரை குழாயில் இருந்து நேரடியாக டியூப் மூலமாக பிடித்து சென்று வீடு கட்டுவதற்கு அதனை பயன்படுத்தி வருகிறார்கள் என்றும், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, தண்ணீர் பிடித்த பிறகு வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்துங்கள் என கூறியதால் ஆத்திரமடைந்த வெண்ணிலா மற்றும் அவர்களது மகன்கள் சாக்கிராவை சரமாரியாக தாக்கினார்களாம். இது குறித்த வீடியோ பதிவையும் வலைதளத்தில் வெளியிட்டு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது குறித்து நடவடிக்கை மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு பாதையை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும், குடிநீர் தேவைகளுக்கு புதிதாக வேறு தண்ணீர் தொட்டியை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி இஸ்லாமிய மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.